இஸ் த கிங் ஆஃப் ஓப்பனிங். அவரோட அந்த மொதல் 3 நாள் to 5 நாள் வந்து வேற எந்த ஸ்டாரோடையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. சாலிடாக ஃபர்ஸ்ட் 3 to 5 days தமிழ்நாடுல வந்து ஐ திங்க் இட் ஷுட் ஐடியலி டூ அது சம்வேர் பிட்வீன் 35 to 45 crores அது வந்து ஷேரே பண்ணிடும். ஏகேகே ஒரு ரெக்கார்ட் சம்பளம் ஆல்மோஸ்ட் ஒரு 163 crores ஃபில்டு வித் ரெஃபரன்சஸ்ன்றதுனால இது ஒரு செகண்ட் மங்காத்தா 2வா ஜிபியூவா அப்படின்ற லெவலில் டவுட் வர அளவுக்கு போலீஸை அடிச்சு அவன் சட்டையை போட்டு ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு 10 பேர் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஆக்சுவலாக நடிக்காமல் இருக்காரு. அது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. கட் சொன்னதுக்கப்புறமும் நடிச்சிட்டு இருக்கிற எவ்வளோ ரேஸ் டயத்தில் அவர் கொடுக்குற சின்ன சின்ன நேர்காணலில் பேசப்படுற விஷயங்கள் வந்து அவர் ஒரு 100 படத்தில் சொல்கிற பஞ்ச் டைலாக மேட்ச் பண்ணுது. என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நடி நானாக செதுக்கிறது. ஆனால் அவர் சொல்லும் போது தான் இட் மேக் சென்ஸ். இந்த டைலாக சொன்னது என் ஃப்ரெண்டோட அப்பா. சி த லெஸர் வி நோ அபவுட் இட் த பெட்டர் இட் இஸ் கோயிங் டு பி இன் தியேட்டர்ஸ். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருக்கலான்னு இருக்கேன். இல்லை இது வந்து ஒரு ஃபன் ஃபிலிம். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலியாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அந்த குழந்தைங்களெல்லாம் தியேட்டர் கூப்பிட்டு வராமல் கொஞ்சம் சென்சர்ஷிப் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி பசங்களை பத்திரமா வச்சுக்கலாம். ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு படத்தை திரும்ப ஒத்துக்கிட்டாரா? ஆமா இருக்கலாம். பிகாஸ் நீ இதுல ஒரு செம ட்ரிவியா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா. என்னாச்சுன்னா வணக்கம், நான் அஜய் சக்தி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சினிமா பையன் அப்படின்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு அபிஷேக் இருக்கிறாங்க. ஸோ அபிஷேக் வந்து எங்களுக்கு கெஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி எங்க எல்லாரோட ரொம்ப ஒரு நெருக்கமான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற எல்லாரையும் அவருக்கு தெரியும் ரேடியோ சிட்டில. ஸோ எப்படி இருக்கீங்க அபிஷேக்? ஐம் டூயிங் கிரேட் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்பாவும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, டைரக்ட் பண்றீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது லைஃப்ல. பொண்ணு பிறந்த நேரம் தான் அப்படி கரெக்ட். ஸோ வாழ்த்துக்கள் இதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஜிபியூ பாத்தீங்களா ட்ரெய்லர்? எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன? ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவர் ஒரு லவுட்னஸ் பிலீவ் பண்றாரு. அது வந்து மார்க் ஆண்டனில பெரிதளவுல மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டாங்க. But this is a script that doesn't have SG Surya and you can't expect AK to be that animated, that loud and you know. But ஆனா உங்க கார்டில் இருக்கிற நம்பர் சொல்லுங்க எல்லாம் சொல்றாரு. இந்த சிம்ரன் கில்பில் ரெஃபரன்ஸ். See there's something very wacky about டார்கேயோட ப்ரெசன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த wacky quirky ஸ்பேஸில் ஏகே வச்சு ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஃபில்டு வித் ரெஃபரன்சஸ்ன்றதுனால இது ஒரு செகண்ட் மங்காத்தா 2வா ஜிபியூவா அப்படின்ற லெவலில் டவுட் வர அளவுக்கு அவ்வளோ ரெஃபரன்சஸ். ஏன்னா காலப்போக்கில் அவரோட படங்களை வந்து ரசிகர்கள் வந்து வேற வேற டைம் லைனில் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மங்காத்தா ரிலீஸ் 2K கிட்ஸ்லாம் மங்காத்தா வரும்போது ப்ராப்ளி தேவர் லைக் 8 years old 7 years old அந்த ஜோன். ஸோ அதனால் வந்து இப்போ திரும்ப அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கல்மினேட் ஆகி ஒட்டுமொத்த எனக்கு என்னமோ பெல்லா இப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் வேற ஒரு அஜித் நடந்துட்டு இருப்பாரு, எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து. ஸோ ஐ திங்க் ஆனால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஒரு பேடி ஷேடு ஒன்று ஒர்க் ஆகும். பேசிக்லி வந்து ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஒரு டான் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் திரும்ப ஹி ஹேஸ் டு யூனோ திரும்ப அந்த சட்டையை எடுங்கடா அப்படின்ற மாதிரி. என்ன இருந்தாலும் கூட ஒரு மொமெண்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டே என் பொண்ணை காணுண்டான்னு வந்து சொல்ற, டே உன்னால முடியுண்டான் போது பொண்ணு வந்து அப்பாக்கு ஷூஸை கொடுப்பான். ஸோ ஏகே எங்கள் ஷூ போடுற மொமெண்ட்டே அவ்வளோ மாஸாக இருக்கும். ஐ திங்க் இந்த மாஸ்ன்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்றது, அதோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வாட் இஸ் மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கான்டெக்ட் தான் மாஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஸ்லோ மோஷனில் நடக்கிறதும் பின்னணி இசையில் வந்து அதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணுறது மட்டுமே இல்லை. ஸோ அதனால் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஐ திங்க் ஆதிக் will have a very different take on it. அவர் போலீஸ் காஸ்டியூம், ஒரு போலீஸை அடித்து அவன் சட்டையை போட்டு ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு 10 பேர் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் பிரசன்னாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ யூனோ இட் ஹாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து நான் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரும் இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஷோ தான் பண்ணிட்டு இருந்தாரு. அர்ஜுன் தாஸ் வந்து ஆக்சுவலாக சுரேஷ் சந்திரா டீம்ல ஒரு எம்ப்ளாயியா வேலை பார்த்துட்டு இருந்த பையன். இன்னைக்கு அவர் ஏகேவோட வில்லனா நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு வின்னு மாதிரி. ரொம்ப பர்சனலாக பார்க்குறேன் அந்த அச்சீவ்மெண்ட்டை. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். பார்ப்போம். அண்ட் தலைவி ட்ரிஷா வந்து மங்காத்தாக்கு பே பேக் நினைக்கிறேன். நீ எங்க அப்பாவை கார்லையும் தள்ளி விட்ட, நான் உன்னை ஹெலிகாப்டர்லையும் தள்ளி விடுறேன். கரெக்ட். ஆமா, too many references இருக்கு. சோ இந்த ரெஃபரன்சஸ் தாண்டி ஏதாவது சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருக்குமா? ஆமா, ஏன்னா இவங்க வெறும் பிளேயிங் டு தி கேலரி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன சொல்லப்படுற அந்த கோர் கதை, பேசிக் கான்ஃப்ளிக்ஸ், ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு கதாநாயகனோட பிரைமரி மோட்டிவ் என்ன, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவுமே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல. அண்ட் ஆதிக் வந்து ஒரு மார்க் ஆண்டனியில் வந்து அது ஒரு ஹைபிரிட் படம். அது வந்து யூனோ ஃபோன் எடுத்து பேசலாம், யூனோ பேக் இன் டைம் போகலாம், லைஃபை மாத்திட்டு வரலாம். பயங்கர ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் தான் அந்த காரோ இதுல வரது, துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு ஒரு கார் ஒன்று. ஆமாமா, அது ஒரு நம்ம நீங்க டெத் ரேஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கார்ல வந்து கன்ஸ் வைக்கிறது அதெல்லாம். அண்ட் அவருக்கும் காருக்கும் அது இட்ஸ் பெட்டர் லவ் ஸ்டோரி தென் ட்வைலைட் மாதிரி. ஏகே அண்ட் கார்ஸ் தே மேக் மோர் சென்ஸ் தென் எனிதிங் மாதிரி. அதுவும் வந்து ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் அந்த படத்தோட டிஓபி இருக்கார்ல, அவர் வந்து ஆக்சுவலா சொந்தமா யூனிட் வச்சிருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர். அவர் மலையாளத்துல கலக்கலக்கும் கலக்கிட்டு இருந்தாரு, தமிழ்ல கூப்பிடாம இருந்தாங்க. அவர் வந்து பண்ண சில படங்களும் பெருசா போல. ஸோ அபிநந்தனுக்கு சொந்தமா க்ரூ,
அவரோட மலையாள படங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சொந்த யூனிட் இருக்கும்போது, க்ரூ இருக்கும்போது இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அந்த கான்வாஸை. எனக்கு அவருடைய பார்ட் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்க போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வேலுக்குட்டி ஏற்கனவே ஏகேக்கு கட் பண்ணியிருக்காரு. விஜய் வேலுக்குட்டி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் எடிட்டர். ரொம்ப எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அவரை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்க. ஒரு மிக்ஸ் ஆஃப் மொட்ட ராஜேந்திரன் அண்ட் ஒரு 3-4 வாய்ஸ் மிக்ஸ் ஆகி வரும். செம்ம டெக்ஸ்டர் அவருக்கு. ஸோ ஐ திங்க் மைத்ரி ஆல்சோ தே வாண்டட் டு பேங்க் ரூல் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ரொம்ப ஏகேக்கே ஒரு ரெக்கார்ட் சம்பளம் ஆல்மோஸ்ட் ஒரு 163 crores they've paid Mr. AK and then shooting காஸ்ட்லாம் அது படமாவே ஒரு 300 கோடி. ஸோ அது அந்த வந்து அளவுக்கு கலெக்ஷன் ஐ மீன் பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து ப்ரீ ஹைப் நிறையவே இருந்திருக்கு. நம்ம ட்ரெய்லரோ இந்த பாடல்களோ பாடல் வரிகளோ இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பிரமாதமா ரசிகர்களால் ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு கான்வாஸ்ல ஏகே படம் ஹீஸ் த கிங் ஆஃப் ஓப்பனிங். அவரோட அந்த 3 நாள் to 5 நாள் வந்து வேற எந்த ஸ்டாரோடையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. மற்ற ஸ்டார்ஸ்க்குலாம் கொஞ்சம் காம்பினேஷன் தேவைப்படும், இல்லைனா வந்து ஆடியோ லான்ச் பண்ணணும், அது இதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இவருக்கு வந்து அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. இவர் வந்தா அது ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி சாலிடா ஃபர்ஸ்ட் 3 to 5 days தமிழ்நாடுல வந்து ஐ திங்க் இட் ஷுட் ஐடியலி டூ அது சம்வேர் பிட்வீன் 35 to 45 crores அது வந்து ஷேரே பண்ணிடும் முதல் வாரத்திலேயே. அதுக்கப்புறம் லைஃப் டைம் எப்படி பர்ஃபார்ம்ன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இட் வில் டெஃபினெட்லி டூ கிரேட் நம்பர்ஸ் பிகாஸ் ஒரு ஆதிக்கு வந்து இப்போ எப்படி வந்து பேட்டை மூலமா வந்து ஒரு ஃபேன் பாயே தன்னோட ஐடியில் டைரக்ட் பண்ணலான்ற ஒரு ட்ரோப் ஓப்பன் ஆச்சோ, அதே மாதிரி ஆதிக் கெட்டிங் டு டைரக்ட் மிஸ்டர் ஏகே இஸ் ஒன் ஆஃப் த ஃபேன் பாய் சம்பவம்ஸ் தட் யூ சீ இன் தமிழ் சினிமா. ஸோ அதனால கண்டிப்பான முறையில் அது பெருசாக தான் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் செலிப்ரேட்டிங் த ஃபினாமினால. அதுக்குள்ளே ஒரு கேரக்டராக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கதை அம்சம், அதுக்குள்ளே கதைக்கான உயிரோட்டங்கள் என்னெல்லாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அது ஒரு அப்பா பையன் கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ட்ரெய்லர்லையும் அப்படிதான் நமக்கு தெரியுது அதை பார்க்கும்போது. ஏன்னா ஏகே ரசிகர்களுக்கு அவர் வந்து நின்னாலே படம் வந்து சம்பவம் தான். ஸோ அவங்கள தாண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ இல்லை ட்ரேட் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த படத்தோட ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு? இல்லை இது வந்து இப்போ நல்ல ரிலீஸ் டேட்டு மாதிரி சோலோவாக வராரு. நத்திங் மச் டு பாண்டர் அப்பான். ஏன்னா ரெட்ரோக்கும் இதுக்கும் நல்ல பெரிய கேப் வேறு இருக்குது. சாலிடாக ஒரு 15 days 2 weeks 3 weeks கிட்ட கேப் இருக்கிறதுனால we don't have to be worried. எல்லாருமே எக்ஸைட்டடாக தான் இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் தமிழ் சினிமாவில் டயர் 1 ஹீரோஸில் வந்து அதிகபட்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஹீரோக்களில் அஜித் குமாரும் ஒருவர். அதுவும் அவருக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் இருந்ததுனால பீப்புள் ஆர் ரியலி ஆக்சுவலாக இவ்வளோ குவிக் சக்ஸஷனில் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ தாட் விடாமுயற்சி லாஸ்ட் இயர் வரும், இது வந்து ஒரு ப்ராப்பர் சம்மர் ரிலீஸாக வந்து இவங்க ஜிபிஓ அடிப்பாங்கன்னு. அவர் வி சென்டிமெண்ட்டெல்லாம் விட்டு ஜிபியூன்னு பேர் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதே நான் வந்து ஒரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எப்படி ரசிகர்கள் என்ன இது விரும்புவாங்க? குட்டா பேடா அக்லியா எது ரொம்ப கனெக்ட் ஆகும், எதை கொண்டாடுவாங்க? அவங்களுக்கு பேடு தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா அவருக்கு அது பயங்கரமாக பொருந்துங்க. பிகாஸ் இஸ் ஒன் ஆக்டர் ஹூ when he goes past the அந்த அதாவது கட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஆக்சுவலாக நடிக்காமல் இருக்காரு. அது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. கட் சொன்னதுக்கு அப்புறமும் நடிச்சிட்டு இருக்கிற எவ்வளோ பேர் நம்ம நாட் டு ஜட்ஜ் பட் ஐம் சேயிங் அவருக்கு ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி இருக்குது. ஐ திங்க் அவர் அவர் அந்த F1 டயத்தில் அந்த ரேஸ் டயத்தில் ரேஸ் டயத்தில் அவர் கொடுக்குற சின்ன சின்ன நேர்காணலில் பேசப்படுற விஷயங்கள் வந்து அவர் ஒரு 100 படத்தில் சொல்கிற பஞ்ச் டைலாக மேட்ச் பண்ணுது. அவர் ஒரு வே ஆஃப் லைஃப்பை பிலீவ் பண்ணுறாரு. அவர் பையனோட கோ கார்ட்டிங் ஓடுறாரு. ஒரு லூஸ் ஹாமில்டன் எப்படி அவங்க அப்பா வளர்த்தாரோ அந்த மாதிரி என்னால் அவரை பார்க்க முடியுது. இஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஆட்டன்சன். அவருக்கு வந்து இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரி டெல்லர் இருக்கான். அவரோட பஞ்ச் டைலாக்ஸ் அவரோட கதை தேர்ச்சி பண்ணுற முறையே எப்படி இருக்குன்னா அவர் லைஃப்பில் எப்படி எவால்வ் ஆறாரோ, இல்லை நான் நேர்கொண்ட பார்வை பண்ணணும், ஐ வாண்ட் டு ஷோ மை டாட்டர் ஹூ ஐ ஆம், நான் வந்து விடாமுயற்சி பண்ணணும், என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ நான் மேலே எவ்வளோ லவ் வச்சுருங்க அந்த மாதிரி he has a say with regard to the kind of films he does and also the dialogues that he says. என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நடி நானாக செதுக்கிட்டது. ஆனால் அவர் சொல்லும் போது தான் இட் மேக் சென்ஸ். அந்த டைலாக சொன்னது என் ஃப்ரெண்டோட அப்பா. ஆமாம், அவர் தான் எழுதினாரு. he used to work with விஷ்ணுவர்தன். அப்புறம் he was also the dialogue writer for தேவர் மகன், ஒன் ஆஃப் த டைலாக் ரைட்டர்ஸ். இன்வேரியபிளி இப்போ உங்க கொலீக் ரிமைன் அந்த பொண்ணோட அப்பா. ஆமாம். ஸோ அதனால வந்து ஏகேக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும். அண்ட் அவருக்கு அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிற. தட்ஸ் பிகாஸ் ஐம் பிரிங்கிங் திஸ் கம்பேரிசன். ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் அவ்வளோ நோபலா, அவ்வளோ ஸோ ஷிவால்ரியஸ், ஒரு ஜென்டில்மேன்லி பிஹேவியர், ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம பரவலாக பார்த்துட்டே இருக்கோம்ல. அதனால இது ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. போன 2 படங்கள் ரெண்டு படங்கள்ல இப்போ விடாமுயற்சியா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி பிங்க் நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் சொசைட்டியில் நடக்கிற ஏதோ ஒன்று நம்ம அட்ரஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாரா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத நான் உணர்ந்திருக்கேன், ஏதாவது நான் கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்கு நான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி படங்கள் பண்றாரு. ஸோ ப்ராப்ளி ரசிகர்கள் வந்து அதை இன்னும் பெட்டரா எதிர்பார்த்துருந்துருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு படத்தை திரும்ப ஒத்துக்கிட்டாரு. ஆமா இருக்கலாம். பிகாஸ் இதுல ஒரு செம ட்ரிவியா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா. என்னாச்சுன்னா ஆதிக்கிட்ட மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார்,
சூப்பரா நம்ம ஒரு படம் பண்ணலாம்டா அப்படின்னு, தலைவா நீங்கள் தான் எல்லாமேன்ட்டு போயிட்டாப்ல. மார்க் ஆண்டனி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. டைரக்டர் இஸ் ட்ரைங் டு ரீச் ஏகேவை ரீச் பண்ணவே முடியல. அப்புறம் சுரேஷ் சந்திர சாருக்கு ஃபோனை போட்டு ஏதோ சார் என்ன சார் அவர் எனக்கு படம் பண்ணேன்னு சொல்லுங்க சார், படம் கூட ஹிட் ஆயிடுச்சு சார், தயவு செஞ்சு மீட் பண்ணுங்க சார், தயவு செஞ்சு சார்னு ரொம்ப கண்டினியூ பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏகே ஃபோனை போட்டு என்னடா உனக்கு வாத்தலை ஷூட்டிங் பண்ணலாம், டே உனக்கு ஒரு வேளை படம் ஓடலைன்னா நான் வந்து கொஞ்சம் ஏதாவது டேட் கொடுத்து உனக்கு பெட்டராக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினச்சேன். உன் படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு, உனக்கு இன்னும் பெட்டரான ஹீரோஸ் கிடைப்பாங்க, நீ என்ன டார்ச்சர். தலைவா வாய்ப்பே கிடையாது, நான் அடுத்த படம் பண்ணா உன்னோட தான், இல்லைன்னா நான் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், ஐயோ இவன் என்னடா இப்படி படுத்துறான்னு சொல்லி அமைஞ்ச படம் தான் இது. He said மார்க் ஆண்டனி தான் நல்லா ஓடிச்சு, அப்போ நீ வேற ஏதாவது ஒரு பெரிய ஹீரோட பண்ணிக்கோ, ஏன்னா அவ்வளோ காம்ப்ளசண்டா ஸ்வீட்டா அவர் சொல்லியிருக்காரு, பண்ணா ஏகேவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஏகேன்னு அவர் கத்துறது தான் அவரோட பாசத்தோட ஒரு வெளிப்பாடு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹி இஸ். அதனால இந்த படம் வந்து இஸ் ப்ராப்ளி அதான் அதுலேயும் ஒரு கருத்து இருக்குன்னு நினைக்கிறாரு அவர். ஹீஸ் ஃபீலிங் வெரி, ஐ திங்க் என்னடா படம் பண்ணி என்னடா நம்ம நடிச்சு என்னடா இந்த சமுதாயத்தில் என்னடா கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்ல தான் இந்த மாதிரி நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. பட் இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கு. ஐ மீன் இது ரசிகர்களை தாண்டி ஜென்ரல் பப்ளிக் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா, அஃப்கோர்ஸ் விஜய்க்கு வந்து லாஸ்ட் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ தேர்ஸ் அ கேப், பெரிய ஒரு வாய்டு இருக்குங்க. ஸோ இந்த படம் மூலமா திரும்ப கம்பேக் பண்ணி அந்த ஸ்பேஸை நிரப்புறதுக்கான ஒரு முயற்சியா இது இல்ல? அது வந்து ஆப்போசிட் கேம்ப். அந்த ஸ்பேஸை வந்து எஸ்கே இன்னும் சில ஹீரோக்கள் நிரப்பிட்டு இருப்பாங்க. இது நம்மால் தனியா விளையாண்டாதான் ஃபன். ஏன்னா இந்த கான்டெம்பரரிஸ்ன்றது வந்து அந்த லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அஜித், அது ரஜினிக்கும் அஜித்துக்கும் செட் ஆகும். சோ அப்போ பட் அதுவுமே லார்ஜர் தென் லைஃப்லயுமே யாருமே பாலகிருஷ்ணா மீட்டரை தொட முடியாது, அது அவரால் மட்டும்தான் முடியும். ஆமா, நம்ம ஒரு டயத்துல நானே கலாய்ச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அவரோட எல்லா படமும் ஓடுது, அது அவர் பெர்ஃபார்மராகவும் வராரு. அவரோட இன்னொரு ஒரு சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவோட நடிச்ச ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் திரும்ப ரீரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் அஜித் அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படமும் தேவைப்படுது. பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே உங்க படத்தை வந்து பாக்குறவங்க உங்களோட ரசிகர்கள் தான் அதிகபட்சமா. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்றதெல்லாம் இருக்கு. ஸோ நல்லா ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த படத்துல சிம்ரன்லாம் லாஸ்ட்ல நம்ம பாக்குறோம். பட் இந்த மாதிரி ஆமா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டிஆர் கேமியோ பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. சோ வேற என்னலாம் எதிர்பார்க்கலாம்? இல்ல see the lesser we know about it the better it is going to be in theaters. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதே உங்ககிட்ட நான் சொல்லாம இருக்கலாம்னு இருக்கேன். இல்ல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. முன்னாடி சர்ப்ரைஸ் எலிமெண்டா வந்த பெரிய படம் வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி எப்படி ரிசெப்ஷன் இருந்தது, அது நிஜமாவே சர்ப்ரைசிங்கா இருந்ததா? இல்ல விக்ரம்ல வந்து ரோலெக்ஸ் வந்து சூர்யா தான் பண்றாருன்னு தெரியாம இருந்து நீங்க தியேட்டர்ல உட்காந்து எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். புரியல என்னது அப்படி இருந்திருப்போம், லைக் வாட் அந்த ஜோன்ல. பட் அது முன்னாடியே சொல்லி நான் கூட காலையிலேயே ரோலெக்ஸ் ட்வீட்லாம் போட்டேன், ஹவு ஸ்டூபிட் ஆஃப் மீ. பட் யா ஐ திங்க் இட்ஸ் டு டூ வித் அந்த மொமெண்ட்ல அது எப்படி, அது ஒரு வேற யூஃபோரியாங்க. ஏங்க வீட்டில் சாமி ரூம் இருந்தால் எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? ஆனால் ஓடிடிலேயே படம் வாங்குற ஆட்களுக்கு தேட்டரோட மகிமை என்னன்னு எனக்கு தெரில. தேட்டர் தாங்க அது ஒரு வேற லெவல். அந்த மூட்டைப்பூச்சி ஸ்மெல்லோட அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த இத்து போன பாப்கார்னை சாப்பிட்டு அந்த டைலாகே கேட்காம அதுக்கப்புறம் திரும்ப பிடிச்ச படமாக இருந்தால் இன்னொரு வாட்டி ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறது, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங். யோசிச்சு பாருங்களேன், ஆவரேஜாக ஒரு சராசரி இளைஞன் சினிமாவுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவான்? இட் ஷுட் பி சம்வேர் பிட்வீன் 12,000 to 50,000. அவ்வளோ ரூபா அவன் சினிமாவுக்கு மட்டுமே செலவு பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு லவ்வை காட்டுற ஒரு ஃபீல்டு இது. அதனால இது ஒரு திருவிழா தான் GBU. let's see ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த ரிசெப்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இதுக்கு முந்தைய ரெண்டு, ஏன்னா நீங்க விஷால் எஸ்ஜே சூர்யா வச்சே அந்த காம்பினேஷன், ஏன்னா வச்சேன்னா ஐம் சாரி நியூ காம்பினேஷன் அண்ட் ஆல்சோ அண்ட் எஸ்ஜே இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாரோ அவர் தான் ஹீரோன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவரால் ஒரு தனி புல் கொடுக்க முடியும். அந்த படமே ஒரு 30 ரூபா ஷேரு, 30 ரூபா ஷேர்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-75 கோடி சதவீத மூவி டிக்கெட்ஸ் தமிழ்நாடுல மட்டும் இருக்கு. ஸோ இது எனிதிங் பெட்டர் தேன் ஈவன் இஃப் இட் ட்ரைஸ் அண்ட் மேட்சஸ் மார்க் ஆண்டனி, இட் இஸ் ஸ்டில் கோயிங் டு பி twice the numbers that the film will eventually do. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இப்போ அவர் விசுவாசம் மூலமா ஒரு பெரிய பேஸை வந்து கெயின் பண்ணார். அவங்க இதுல ஸ்பில் ஓவர் இருக்கும் டெஃபினட்டா. இல்ல இது வந்து ஒரு ஃபன் ஃபிலிம். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலியா போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அந்த குழந்தைங்களெல்லாம் தேட்டருக்கு கூப்பிட்டு வராம கொஞ்சம் சென்சர்ஷிப் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி பசங்களை பத்திரமா வச்சுக்கலாம். பண்ண மாட்டேன், அவங்களும் வீட்டில் தனியாக விட்டு வர முடியாது, தாத்தா பாட்டிக்கும் பார்க்கணும்னு தோணும். ஸோ குடும்பத்தோட வரவங்களுக்கு டெஃபினட்டா ஆதிக் வில் ஹாவ் couple of elements to probably ஸோ ஓவர்சீஸ் எப்படி இருக்கும் இந்த படத்துக்கு? இல்லை அது அவருக்கு டாப் 3ல இருப்பார்ல ஏகே எப்பவுமே when it comes to overseas. ஸோ யூஎஸ்ல யூ ஹேவ் சம் மினிமம் கேரண்டி ஓப்பனிங்ஸ், ஆஸ்திரேலியா வில் டூ வெல்,
தட்ஸ் அ ஹியூஜ் ஸ்பேஸ். டயஸ்போரா க்ரௌடு, ஒரு க்ரௌடு விஜய்க்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ ஏகேக்கு நம்ம பசங்க அங்கே போய் படித்து வேலை பார்த்து இருந்துட்டு இருக்கானுங்களே, அவனுங்களை எல்லாரையும் அவர் தட்டிடுவார். ஸோ ஐ திங்க் இட் வில் பி கிரேட். யூகேல இட் ஹேவ் கிரேட் நம்பர்ஸ். எப்போவுமே மலேசியா, சிங்கப்பூர் வில் டூ குட், ஸ்ரீலங்கா வில் டூ குட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லாஸ்ட்டாக நம்ம ஏகேவோட படங்களில் பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண படம் இது வேர்ல்டு வைடா? வேர்ல்டு வைட் விஸ்வாசம் தான். விசுவாசம் பேட்டையோட ரிலீஸ் ஆகி அவ்வளோ பெரிய நம்பர்லாம் இம்பாசிபிள். தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 கோடி ஷேர், 60 கோடி ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ப்ரீச் பண்ண படங்களில் விஸ்வாசமும் ஒரு படம். அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களோட படங்கள் எடுக்கெடுக்காக வந்தது, சில இதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆச்சு. நீங்கள் இப்போ தமிழ்நாடு நம்பர்ஸ் உங்களுக்கு நான் தியேட்ரிக்கலாக ஷேர் சொல்லணும்னா, பாகுபலி 2, if you are not considering inflation, Bahubali will be 100+. Ponniyin Selvan will be 100+. Jailer will be somewhere 95. Vikram will be 90, 92, 93. Followed by Thalapathiyoda Leo. Couple of other films. So 85+ல வந்து இந்த படங்கள் மட்டும்தான் இருக்கு. 65 to 80ல விஸ்வாசம் மாதிரி படங்கள், பேட்டை, அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ மீன் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே. ஸோ அதை விட தாண்டுமா, கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஸ்வாசம்லாம் பீட் பண்ணுறதுக்கு விஸ்வாசத்தை பீட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஸ்வாசம் டயத்தில் கூட கொஞ்சம் மெலோவாக இருந்திருப்போம். இப்போ ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் படங்களில் இன்னும் கொஞ்சம் பேசிவ் அக்ரெஷன் இருக்குல்ல படத்தில், ஒரு மாதிரி அக்ரவேட்டடாக சண்டை காட்சிகள், ஒரு இட்ஸ் ஹைலி கிராஃபிக். ஸோ ஐ திங்க் இட் வில் டூ நம்பர்ஸ். இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஜான்ரை பின்பற்றுறாங்களோ, கொஞ்சம் வந்து நெகட்டிவ் ஷேட் இருக்கணும், கொஞ்சம் இல்லை இது ரொம்ப காலம் சிகப்பு ரோஜாக்கள்ல பண்ணாத நெகட்டிவ் ஷேடா? யா, பட் ஆனால் இந்த அளவுக்கு வயலன்ஸ்னு இல்லை, அதான் பிகாஸ் இட்ஸ் ஹைலி கிராஃபிக். இட்ஸ் ஹைலி கிராஃபிக். அது பார்க்கும்போது டே என்னடா இவ்வளோ. இப்போ நான் வந்து ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார் டு மலையாளம் ஃபிலிம் கால்டு அழப்புலா ஜிம்கானா. ஸோ அந்த படம் வந்து நான் ஒரு வெறியில் இருக்கேன், போய் பார்த்தே ஆகணும். ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ்லாம் ரொம்ப வெரி வெரி டேஸ்ட்ஃபுல், வெரி கான்ஷியஸ் ஆன் வாட் தே வாண்ட் டு see. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.